அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நான் வாஸ்து ராஜகோபால், வாஸ்து ஆலோசகர். முந்தைய பதிவில் நம்ம வாஸ்து சாஸ்திரம் அறிமுகம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பல விஷயங்களை சொல்லியிருந்தோம். அது எல்லோருக்குமே நல்ல பிடிச்சிருக்கும், ஆர்வம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைய தலைப்பு நாம் பார்க்க போது திசைகளும் திசை காட்டிகளும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக திசைகள், அதாவது வாஸ்து சாஸ்திரம் முக்கியமாக திசைகளை மையமாக வைத்து ஒரு கட்டிடம் வடிவமைக்கப்படுகிறது என்பது நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். திசைகள் இல்லை என்றால், தெரியவில்லை என்றால் அது வடிவமைப்பது மிகவும் கஷ்டம். அந்த திசையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல திசைகள் என்றால் என்ன? திசை அதனோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு இடத்தை மையமாக வைத்து மற்ற இடத்தை நம்ம கண்டுபிடிப்பது தான் அந்த திசைக்குரிய பொருள் ஆகும். இப்போ வாஸ்து சாஸ்திரத்தில் பொதுவாக 4 திசைகள் இருக்குது மொத்தம். அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா 8 திசைகள் உண்டு. முக்கிய திசைகள் அப்படின்னு சொன்னோம்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இது 4 முக்கிய திசைகள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததாக உபதிசைகள் ஒன்று உண்டு. அதாவது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இது உபதிசைகள். அது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 திசைகள் வரும். நடுவில் அந்த பிரம்மஸ்தானம் சேர்த்திங்கன்னா அது ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். அது பிரம்மஸ்தான பகுதி, சென்ட்ரல் பகுதி, மையப்பகுதி. ஒரு கட்டடத்தோட மையப்பகுதி பிரம்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ திசை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்ன வழி? பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா பல பேருக்கு அவங்க வீடு எந்த திசையில் இருக்குன்னு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இது வடக்கா இல்லை கிழக்கா வீடு சரியாக தெரியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அந்த திசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காம்பஸ் ஒரு கருவி இருக்குது. அதாவது திசை காட்டிங்கிற கருவி. இது தனியாக கடையில் இந்த காம்பஸும் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன் இப்போ எல்லா கையிலும் இருக்குது இல்லையா? மொபைல் ஃபோனை டவுன்லோடில் காம்பஸ்ன்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை வச்சே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டின் திசை எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய அந்த டிகிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக அதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த காம்பஸில் ஒரு முள் இருக்கும், அது சிகப்பு குறி இருக்கும். அது எப்போயுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும். ஸோ வடக்குன்னு காட்டும்போது தெற்கு பகுதி தானாக வந்துடும். ஆப்போசிட் சைட் தெற்கு. அந்த வடக்குவோட வலது கை பக்கம் உள்ளது கிழக்கு, இடது கை பக்கம் உள்ளது மேற்கு. இதுதான் இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்க ஒரு இடத்துக்கு. அது எந்த திசை அப்படிங்கிறது சரியாக தெரியாது. இது கிழக்காகவும் இருக்கலாம், இல்லை மேற்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம். இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கையில் மொபைல் ஃபோன் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சுலபம். அந்த இடத்த நின்றுக்கிட்டு எந்த சைடில் ரோடு போகுது, இந்த திசை எதை காட்டுது, எந்த இடத்த காட்டுது, வடக்கை காட்டுதா கிழக்கை காட்டுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த இடம் வடக்கு சார்ந்த மனை இல்லை கிழக்கு சார்ந்த மனை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஒரு வழி இருக்குது. ரெண்டாவது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வரைபடம் கொடுக்குறாங்க வச்சுங்களேன், ஃப்ளோர் பிளான் இல்லை லேண்டு நிலத்தோட அமைப்பு, அந்த பிளானை கொடுத்தா அந்த பிளான்லேயே அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான்லேயே ஒரு அம்புக்குறி போட்டு வடக்கு தெற்கு அப்படின்னு வைப்போம். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பொதுவாக இந்த திசை தெரிஞ்சதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இருக்கிற வீடு எந்த திசை அப்படின்னு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட வீடு வடக்கு நோக்கி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த அமைப்பு. இந்த திசைகள் தெரியாமல் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது வாஸ்து சாஸ்திரத்தில். ஸோ இந்த திசைகள் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு தலைப்பில், அதாவது ஒரு நிலம் வாங்கும்போது எப்படிப்பட்ட நிலம் வாங்க வேண்டும், என்ன பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.